அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்றம் பெறும் ஏழைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அதில் நுழைவோரில் பெரும்பாலானோர் ஏழைகளாக இருந்தனர். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5196 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்வாதாரம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் பசியோடும் பட்டினியோடும் வாழ்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே சுவர்க்கத்தை சன்மானமாக வழங்குகிறான். இஸ்லாமிய மார்க்கம் ஏழைகளை ஆதரிக்கும்படி, அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யும்படி அறிவுறுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலே ஒருவர் கேள்வி எழுப்புகிறார், அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாத்தில் சிறந்தது எது? இப்படி கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு பசித்தோருக்கு உணவளிப்பது என்று பதில் சொல்லப்பட்டது. ஆக பசியோடு இருக்கின்றவர்களுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் சிறந்த ஒன்றாக அமையப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்ற போது, யா அல்லாஹ், என்னை ஏழைகளின் சுபாவத்தில் வாழ வைப்பாயாக, ஏழ்மையான நிலையில் உலகிலிருந்து என்னை மரணிக்கச் செய்வாயாக, ஏழைகளின் கூட்டத்தில் என்னை எழுப்புவாயாக என்று பிரார்த்தித்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனையிலே என்னை ஏழைகளின் சுபாவத்தில் வாழ வைப்பாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான அருள் வளங்களையும் வழங்கியிருந்தான். அவர்கள் விரும்புவதையெல்லாம் தருவதாக சொன்னான். இருந்த போதிலும் கூட அவர்கள் எளிமையோடு வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இப்படி அல்லாஹுக்கு முன்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொன்னார்கள். ஏழைகளை நீங்கள் நேசியுங்கள், அவர்களோடு நீங்கள் அமருங்கள் என்று கூட இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு நான் தெரிவிக்கவா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, அல்லாஹுடைய தூதரே, தெரியப்படுத்துங்கள், யார் அவர்கள் என்றபோது, மக்களின் பார்வையில் பலவீனமானவர்கள், பணிவானவர்கள், ஆனால் அல்லாஹ்வின் மேல் ஆணையிட்டு எதையேனும் அவர்கள் கூறுவார்களே, ஆனால் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான் என்று குறிப்பிட்ட செய்திகளையும் ஸஹீஹுல் புகாரியிலே 4918 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகள் விஷயத்திலே மிகவும் இரக்கத்தன்மையோடு நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உண்டான வழிவகை செய்கின்ற அளவுக்கு எண்ணற்ற உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். தன் தோழர்களை அதற்காக வேண்டி சித்தப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கின்ற போது, உலகத்தில் பிறந்து விட்டோம், ஏதோ கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம் என்ற நிலையில் வாழ்கின்றவர்களை ஆதரிக்க இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகின்றவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.